வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய படைகளுக்கு பேரிடி. ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேல் வீரர்கள். குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். தாகத்தால் துடிதுடித்து உயிரிழந்த 49 பேர் சகாரா பாலைவனத்தில் பேரவலம். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 1076 இந்தியர்கள். ஓமானின் அதிமுக்கிய எண்ணெய் முனையம் அருகே தாக்குதல். நிறுத்தப்பட்ட செயல்பாடுகள். அமெரிக்காவின் தாக்குதலால் குறைந்த ஈரான் ஆயுத கிடங்குகள். ட்ரம்ப் தகவல். ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடுவோம். அமெரிக்காவுக்கு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் வெளியேற ஈரான் மீண்டும் வலியுறுத்தல். சபோர்ஜியா அணுமின் நிலைய பழுதுபார்ப்பு பணிகளுக்காக உக்ரைனில் தற்காலிக போர் நிறுத்தம். வடகொரியா செல்லும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங். தொடர்பான விரிவான செய்திகள். தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரியொருவர் படுகாயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. பதற்றம் அதிகரித்து வரும் வடக்கு முனையில் நடந்த நடவடிக்கைகளின் போது இந்த ஏவுகணை ஒரு கவச வாகனத்தையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. பதற்றத்தை தணிக்குமாறு சர்வதேச அளவில் பலமுறை அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மீது பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் ராக்கெட் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வியாழக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து 32 தனித்தனி தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பலர் இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தங்கள் நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கையில் இஸ்ரேலிய படைகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் வகையிலும் அவர்களின் நிலைகளை குலைக்கும் வகையிலும் ஏவுகணைகள், பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை தங்கள் போராளிகள் பயன்படுத்தியதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மேலும் குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஃபோபோர்ட் கோட்டையை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அல் ஹந்தூரியா, அல் ஹந்தாரா, ஹடாதா, ஐவதார், அல் ஜர்கியா, ஜோக்மோர், அல் ஜஹீப், ஒடேசே, நக்ரா மற்றும் அத்ரி ஆகிய பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்களையும் தங்கள் போராளிகள் இலக்காக தாக்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தவிர மேற்கு பெக்கா, ஜக்ரானி மற்றும் ஜப்தார் அல் ஜர்கியார் ஆகிய வான் பகுதிகளிலும் பறந்த இஸ்ரேலிய விமானங்களை குறிவைத்தும் நிலத்திலிருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணைகள் மூலமும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பது வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாரசீக வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வழிகாட்டுதலின் பேரில் இயங்கி வந்த 4 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அனுமதி பெறாமல் கடக்க முயன்றதும் ஈரான் படைகளின் எச்சரிக்கைகளை தொடர்ந்தும் புறக்கணித்து முன்னேறியதும் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் IRGC படைகளின் எச்சரிக்கையை புறக்கணித்த ஒரு கப்பலை ஈரான் தாக்கிப்பிடித்த நிலையில் மீதமுள்ள 3 கப்பல்கள் பின்வாங்கின. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் தாக்கிப்பிடிக்கப்பட்டதை அடுத்து ஈரானின் கெஸ்ம் தீவு மற்றும் சிரைக் பகுதியில் அமைந்துள்ள தகவல் தொடர்பு மையங்களையும் குறிவைத்து அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே குவைத்தில் உள்ள அலி அல் சலீம் விமான தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க இராணுவ மத்திய கட்டளை தளமான சென்காம் ஈரானின் இந்த அறிவிப்பை மறுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி நோக்கி ஈரான் ட்ரோன்களை அனுப்பியதற்கு பதிலடி கொடுக்கவே அந்நாட்டின் கடலோர ரேடர் தளங்களை அளித்ததாகவும் அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது.
சகாரா பாலைவனத்தினூடாக பயணித்துக் கொண்டிருந்த லொரியொன்று இயந்திர கோளாறுக்குள்ளானதனால் அதில் பயணித்த 49 பேர் கடும் தாகம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்களின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலி மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள அசமஹா பகுதியிலிருந்து மேற்கே 80 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் இந்த லொரி இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த அனைவரும் நைஜீரியா நாட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் மாலி நாட்டில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த விபத்திலிருந்து 2 மாத்திரம் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் அவர்கள் தண்ணீரை தேடி 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் கால்நடையாகவே பயணித்த பின்னர் அசமகா பகுதியை சென்றடைந்துள்ளனர். அவர்கள் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய உடனடியாக செயல்பட்ட நைஜீரிய நிவாரணக் குழுவினர் குறித்த இடத்தை வந்தடைந்துள்ளனர். அங்கு இயந்திர கோளாறுக்குள்ளான லொரிக்கு அடியிலும் அதனை சுற்றியிலும் சிதறி கிடந்த 49 சடலங்களை மீட்டுள்ளனர். பின்னர் அந்த சடலங்கள் அனைத்தும் அதே இடத்திலேயே கூட்டு புதைகுழியில் அடக்கம் செய்ய அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டு இதுவரை 1076 இந்தியர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுடெல்லியில் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குறிப்பிடும்போது, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கடந்த ஆண்டு 3567 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக நிகழாண்டு இதுவரை இந்நாட்டில் இருந்து 1076 இந்தியர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டனர். சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியாக உள்ளன. நாடு கடத்தல், குடியேற்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாடுகளின் நெருங்கிய தொடர்பில் உள்ளது. சட்டவிரோத குடியேற்றத்தை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்பதில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதேவேளையில் அது சட்டபூர்வ குடியேற்றத்தை பாதிக்காத வகையில் இருப்பதையும் உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையங்களில் ஒன்றான மீனா அல் பெஹால் முனையம் அருகே குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முனையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி குண்டுவெடிப்பு சம்பவங்களின் தொடர்ந்து இன்று பல கச்சா எண்ணெய் கப்பல்கள் துறைமுகத்துக்கு வெளியே கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு ஒரு ட்ரோன் தாக்குதலால் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. ஈரானிய ட்ரோன் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டதா என்று விசாரணை நடந்து வருகிறது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. மீனா அல் பெஹால் முனையம் ஓமான் வளைகுடாவில் அமைந்துள்ள மிக முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையம். இதில் கடந்த புதன்கிழமை ஓமான் வளைகுடாவில் ஈரானிய எல்லைக்கு அருகே வந்த அமெரிக்க இராணுவ கப்பல் ஒன்றையும் தாங்கள் தாக்கியதாக ஈரான் தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பிலிருந்து தற்போது 21% முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான போரை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் எட்டப்படுவதில் இன்னும் காலம் தாமதம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க இராணுவத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக, பெரும்பாலான ஏவுகணை உற்பத்தி மையங்கள் மற்றும் ஏவுதளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் ஹார்முஸ் நீரிணையில் தற்போதுள்ள எல்லா பிரச்சினைகளுக்கும் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் விரைவில் நடக்கவிருக்கும் இடைக்கால தேர்தல்களுக்கு முன்னதாக எரிபொருளின் விலை அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சி என்பன கடுமையான உள்நாட்டு நெருக்கடியை சந்தித்து வருவதனால் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. மேலும் ஈரான் படைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடி எல்லையற்றதாக இருக்கும் என்றும் ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி சந்தையின் முக்கியமான வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக மூடி உலக நாடுகளுக்கு செல்லும் எரிபொருள் போக்குவரத்தை முற்றிலுமாக தடை செய்வோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மேலும் உருவாகியுள்ள இந்த புதிய பதற்றமான சூழல் காரணமாகவே உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாகியுள்ளது. பிரதானமான கடல் வழிப்பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுவது தொடர்பான எச்சரிக்கை பல்வேறு உலக நாடுகளை கவலையில் தள்ளியுள்ளது. மேலும் ஈரானின் ஹெஸ்ம் தீவு மற்றும் சிறைக் பகுதியில் அமைந்துள்ள தகவல் தொடர் மையங்கள் குறிவைத்து அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் இது அமெரிக்காவின் அத்துமீறிய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குவைத்துள்ள அலி அல் சலீம் விமான தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளங்கள் மீதும் ஈரான் அதிரடியான தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் புதிய உச்சத்தை அடைந்துள்ளது.
லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியது. லெபனான் தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், லெபனானில் போர் முடிவுக்கு வரும்போதுதான் ஒட்டுமொத்த போரும் முடிவுக்கு வரும். லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் படைகள் உடனடியாக வெளியேறுவது கட்டாயமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் இந்த நிலைப்பாட்டுக்கு லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் லெபனானை ஒரு பேரம் பேசும் கருவியாக ஈரான் பயன்படுத்துகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை ஹிஸ்புல்லா தாக்கியது தொடங்கிய இந்த மோதல் 4வது மாதத்தை எட்டிய நிலையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தில் இஸ்ரேல் லெபனான் அரசு பிரதிநிதிகள் பங்கேற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து புதிய போர் நிறுத்த உடன்பாடு அண்மையில் எட்டப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் வெளியேறுவது குறித்த அம்சம் இல்லாதனால் அந்த உடன்பாட்டை ஹிஸ்புல்லா நிராகரித்துவிட்டது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் எங்கள் படைகள் அங்கிருந்து வெளியேறாதது அல்லது நடவடிக்கைகளை நிறுத்தாது என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போரில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான சபோர்ஜியா அணுமின் நிலையத்தை சுற்றி தற்காலிகமாக மற்றும் குறிப்பிட்ட பகுதியளவிலான போர் நிறுத்தத்துக்கு சர்வதேச அணுசக்தி முகமை வழிவகை செய்துள்ளது. வெள்ளிக்கிழமை காலை முதல் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக ஐநாவின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரில் சபோர்ஜியா அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து கவலைகள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. தற்போது அணுமின் நிலையத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதனால் இருதரப்பு தொழில்நுட்ப வல்லுநர்களும் இணைந்து போரினால் ஏற்பட்ட சேதங்களை பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் வடகொரியா ஜனாதிபதி கிம் யாங் உன்னின் அழைப்பை ஏற்று ஜூன் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வடகொரியா அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன தலைவர் ஒருவர் வடகொரியாவுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். அண்மை காலமாக வடகொரியா ரஷ்யாவுடன் தனது உறவை பலப்படுத்தி வரும் சூழலில் பெய்ஜிங் தனது செல்வாக்கையும் இருதரப்பு உறவுகளையும் தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த முக்கிய விஜயத்தை மேற்கொள்கின்றது. குறிப்பாக கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்த சீனா முயன்று வருகிறது. வடகொரியா தனது மொத்த வர்த்தகத்தில் 95% மேலாக சீனாவையே சார்ந்துள்ளது. ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை ஆகியோரை சந்தித்ததை தொடர்ந்து இந்த பயணம் அமைய உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.